ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ மைவி3யோட கேஸ் அப்டேட் வந்துட்டு இன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேஸோட ஃபில்லிங் டேட் வந்துட்டு 18th வந்து இது பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21 தள்ளி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 அதாவது இன்னைக்கு தான் மார்ச் 1 2025. ஸோ ஆல்ரெடி வந்து தள்ளி போயிருக்கு 2 தடவை. ஸோ இந்த தடவை வந்து தள்ளி தான் போயிருக்கு. டேட் வந்து ஹியரிங் டேட் வந்து எப்படி தள்ளி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 அன்னைக்கு தள்ளி வச்சுருக்காங்க. வர புதன்கிழமை மார்ச் 5 தான். இதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸேஷன் கிடைச்சாதான் வந்துட்டு எம்டி வந்து பேச முடியும். ஸோ வந்து பேச முடியாத சூழ்நிலையில தான் இருக்காரு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வாக்குறுதி தான் கொடுக்கக்கூடாது, ஏன் வந்து வீடியோ போடக்கூடாதுன்னு தெரில. பட் ஆனால் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கலினாலும் பரவாயில்ல, நார்மலாக ஏதோ ஒரு வீடியோ ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கூட போட்டால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். நம்ம எல்லாருமே நிம்மதியாக கூட இருக்கலாம். அதனால தான் வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு குழப்பத்தோடையும் ஒரு பயத்தோடையுமே இருக்கும். நல்லது நடக்கும் நினச்சிட்டே இருக்கோம். பட் ஆனால் எதுவுமே நடந்த பாடில்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு இதையே நம்பி இருக்காதீங்க, அது வரப்பா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்க சூழ்நிலையில் இதை வந்து கடந்து தான் நம்ம போகணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேலையோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு ஒர்க்கில் வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வரணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக வரும். ஸோ எல்லாருமே புதன்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 5 வந்துட்டு தள்ளி வச்சுருக்காங்க.